வைரஸ் தொடர்பாக ஆலோசனை நடத்தும் விஞ்ஞானிகள் பங்கேற்ற கருத்தரங்கம் கோவையில் துவங்கியது. இந்திய வைராலஜி சொசைட்டியின் 3 நாட்கள் நடக்கும் 23வது தேசிய கருத்தரங்கம் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் துவங்கியது. மனிதன், மிருகம், தாவரம், மீன் உள்ளிட்ட 4 உயிரினங்களை தாக்கக்கூடிய வைரஸ், அதனை கண்டறியும் வழிமுறை, அதற்கான ஆராய்ச்சி மற்றும் சமாளிக்கும் நடவடிக்கை குறித்து இக்கருத்தரங்கில் ஆலோசிக்கப்பட்டது. மனிதனுக்கு எப்படி இந்த எபோலா 1-2 தவிர மற்ற எல்லா வைரஸையும் இன்னைக்கு நிலைமையில நம்ம ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம். நமது அரசாங்கத்தினுடைய உதவியினால், மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய உதவியினால் ஓரளவுக்கு இந்த வைரஸ் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறோம். இந்த முக்கியமான ஒரு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு இதுதான் முதல் தடவை நம்ம இதை நடத்துறோம். நம்ம இந்த மீட்டிங்கை நடத்துறோம். ஸோ இதுவே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மற்றும் நமது துறை விவசாயத்துறைக்கும் கிடைத்த பெரும் பேர். இந்த ஒரு சொசைட்டி நம்மளது பல்கலைக்கழகத்தை முன்னிறுத்தி இதை நடத்துறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். டெல்லி, லக்னோ, மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி ஜப்பான், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் விஞ்ஞானிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றனர்.